ஏதோ புசு புசுன்னு உள்ள பூந்துட போதுரா. ஆமாம் ஆமாம், என்னால் வேலை இருக்குது. ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மை another நியூ vlog. நம்ம 360 days vlog கன்சிஸ்டன்ட் அப்லோட் பண்ணுறதில்ல 100 days இன்னும் கொஞ்ச நாள் அடிக்க போகிறோம். இன்றைக்கி vlog நம்பர் 80. இது பருத்தியை எடுக்கிறது, பருத்தியை ரொம்ப புதுசாக இருக்குது. அது பவுடர் கொஞ்சம் தூக்கி விட்டு எல்லாம் பழக்கமாக எல்லாம் கடைசியான இப்படி தான் வருமா? ஆமாம் ஆமாம், இது கீழே தான் இந்த தென்னை மரத்துலேருந்து பிடிச்சிட்டு போச்சே நேற்று. அது இதில் பூண்டு வரும். டீ 7 மணி 7:30 8 மணி பக்கமாக போகுது, இன்னும் குடிக்காதானே அப்படின்ட்டு இருந்தேன். டீ வேணால் குடிக்கிறேன், நல்லா ஜூஸ் மாதிரி. கழிச்சில் ஒரு கத்தை எடுத்து போட்டு தண்ணி வச்சு கட்டி வச்சுக்கிறது நல்லதா. டீ சொம்பளை ஊற்றிட்டு போகிறதுக்கு ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கிக்கலாம்ல? அதெல்லாம் பணம் இல்லை, கவுசியா அவள் தான் வாங்கி தந்துடுவா. போன கேட் பண்ணி கொடுத்துருமுன்னா அதான். கைஸ் 2 மணி ஆகுது. அம்மா வந்து இப்போ தான் டீ வச்சுட்டு வந்தாங்க குடிக்கிறதுக்காக. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். அம்மா எந்த சாரம் வளர்க்குறீங்க? அம்மா எந்த சரவ வளர்க்குறீங்கண்ணே? இந்த சரவ வளர்க்குறீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பில்லு அதிகமாக இருக்குது. போனா என்னச்சு தாத்தா? பேப்பர்லாம் இருக்குது. நான் ஒன்றும் மஞ்சள்லாம் முளைக்கவே இல்லை. நீங்கள் ஒன்றது கூட ஓரளவுக்கு முளைச்சிச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பெருமஞ்சளாக வச்சுமா வாய்க்கால் கரையில், அது முளைச்சிச்சு. அங்கே சிறு மஞ்சளாக வச்சுக்கிறேன், அதான் சுண்டியே போச்சு. போட்டு நோண்டி பார்த்தேன். உரம் என்ன உரமோ இன்னொரு தரம் உரம் வச்சா பரவாயில்ல. என்ன பண்ணுவாங்க உரம் வைக்கிறது காசு ஆச்சு ஏதோ சம்பாதிச்சு தான் பண்ணுவேன். மஞ்சள் கூட ஏகப்பட்ட செலவு பண்ணுவாம்மா. போன தட்டி 40 சென்ட்டுக்கு ஒருத்தர் 25,000 வேற போட்டங்கிறாருங்க. நாம் வெறும் 25,000 உரம் போட்டு மஞ்சள் விலை வைக்கலைன்னா மஞ்சள் இருந்தால் தானே விற்கும். அடிச்சு மஞ்சள் கொண்டு போயிருந்தா 10,000 ஆயிருக்கும். அதை கொண்டுட்டு போகாது. ஆமாம், கொஞ்சோண்டு இருக்குது. அது இதாகி போயிடும், பவுடர் ஆகி போயிடும். பவுடர் ஆகாது, நல்ல மஞ்சள் பவுடர் ஆகி போயிருமா? போன தட்டி கட்டு மஞ்சளே வச்சிருந்து பவுடர் ஆகி போச்சு தெரியலையா? அது வந்து சொத்த மஞ்சள், நல்ல மஞ்சள். இதாவது பால் கறி வேணும். அந்த கழிச்சல் திங்குமா இப்போ போட்டு வந்துக்கிற. அது என்ன கொம்பளை தான் முட்டி தூக்கி தருது, மற்றபடி திணுப்புறோம். இல்லைன்னா பொழுதாக அதே கத்தி எடுத்து போட்டால் தான் அப்புறம் என்ன பண்ணுறது? தட்டு இப்போ ஒரு சார தட்டு எடுத்துவிட்டீங்க. இருக்கிறது இன்னும் 2 சார தட்டு நம்ம தான் இருக்கும். அதுதான் கரெக்டாக வச்சுக்கிறேங்குது. ஆமாம் ஆமாம், என்னால் வேலை இருக்குது. பாரு, நான் போய் தாத்தா தண்ணி கிட்டுதான். கைஸ் பருத்திலாம் முடிஞ்சிருச்சு. இந்த பருத்தி வந்து நம்ம இப்படி தான் வெடிக்கும். இப்படி பாருங்கள், சொத்தையாக தெரியும். ஒரு மாதிரி தூசாகுது. இது வந்து தான் இந்த மாதிரி சொத்தையாக தான் வெடிக்கும் பருத்தியில். நம்ம ஒரு ஈடு வைக்க வச்சு 2 கவத்தையும் முடிச்சுன்னா எது 2 கவரு ரொட்டின்னு குட்டி அப்புறம் குட்டி போட்டுரும். அடுத்த முட்டுதா கௌசி? நைட்டு மழை பெஞ்சில்ல, அது லைட்டு வெளிச்சத்துக்கு அது வண்டு வந்துச்சு. நான் வெளியே மட்டும் இருந்தேன். கழிச்சு என்ன தள்ளிட்டு அவங்க அலையில போச்சு. அது வண்டு ஒவ்வொரு வண்டு கடிக்கிறது தான் தம்பி. எனக்கே வண்டு கடிச்சது. அங்கே பாரு மணி ஒரு இடத்த தான் அதான் இதாக இவ்வளோ அகலம் இருந்துச்சு. அவனுக்கு வந்து புண்ணு மாரி ஆகி போச்சு. எனக்கு புண்ணு ஆகலை. ஒரு இடத்த இருந்தது எனக்கு இடுப்பு சுத்தியுமே வந்து. எங்க காட்ட எங்கடா? அதெல்லாம் ப்ரோ காட்டுவாங்க. என்ன ப்ரோ சித்தப்பா எங்க சித்தப்பா காட்டு? எனக்கு கண்ணுல நிக்குதுடா, இறக்குடா. 5 வகையான சுக்கு ஏலக்காய்லாம் போட்டுட்டியா? இது என்ன ரொம்ப வண்டு கடி அதிகமா இருக்குதா? கட்டி நல்லா இருக்கும். துளசி ஹை गाइस, நான் கௌசி டீ பாருங்க. டெய்லியும் காலேஜ் ஏகறாங்க. சி ஏய் இல்ல, இப்ப லீவ் தான். இப்ப மாத்திட்டாங்க. நாளைக்கு காலேஜா? செலிப்ரேஷன் எப்ப? நாளைக்கு தான். அது ஒரு மணி நேரம். ஓட்ட விட்டுட்டு நடு தரத்துல நின்று பேசிட்டு இருக்கோம். மத்த நாள் கிளாஸ், மத்த நேரம் கிளாஸா? நாளைக்கு அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்க. யாருக்கு? நான் அப்படிதான் அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்க, லீவ் போட்டேன். 3% வந்து போச்சு. எவனுமே கிளாஸ் போக மாட்டோம்.
எவனும் போக மாட்டாங்கப்பா, அவங்களுக்கே தெரியுங்களா? ஒரு நாள் லீவ் போட்டு 3 வருஷம் குழம்பு போய் சனிக்கிழமை ஓணம் போகலாம். ஓணம் தானே போய் என்ன பையா பாரு நல்லா மேல போறான் அட்ரஸ் தரும் போய் மருந்து வாங்கி போடுற நாளைக்கு. அப்படி சரியா இல்லைன்னா நீ மெடிக்கலை வாங்கி போட்டுக்கிறேன். அப்படி சரியா இல்லைன்னா நீ போய் போட்டு. சித்தப்பே பாரு, இல்லைன்னா அப்புறம் உடம்பு ஃபுல்லாக பரவிடும். எங்கே இருக்குது வயிற்றுலையா? பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க இருந்து தெரியும்? டேய் அம்மா எப்படி அட்டை போட்டீங்க? கம்பிக்கு கீழே பெயிண்ட் அடிச்சு எடுத்து மாதிரி இருந்துட்டு மாட்டிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு டச்சப்படா அது நிதை அடிச்சாங்கல்ல, வெல்டு வச்சிருப்பாங்கல்ல, கட்டிங் வெள்ளு கூட வச்சிருக்கட்டும், கீழே இருக்கிறே பெயிண்ட் அடிக்காது. அப்படி யாருக்குடா அந்த மூளை? அடிச்சுட்டு தான் மேல மாட்டினாங்க. தம்பி தலைவர் வந்து இப்போதான் நாட்டாம பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்து சுத்தி வச்சு ப்ரோ சென்டர்ல கம்பி வச்சு அந்த வெல்ட் வைக்கிறாங்கல்ல, அது நெருப்பு மேரிக்குது இல்ல, அதை தொடச்சிட்டு அது பெயிண்ட் அடிச்சு. மீன் மேக்கர்ல கடலையும் சிக்கன் கடலையும் அரைச்சி மீன் மேக்கர் அரைச்சி போட்டா நல்லா சொல்ல முடிஞ்சல, கடலையை அரைச்சி சிக்கன் மசாலா மிளகாத்தூள் எல்லாம் கலக்கி அதுல மீன் மேக்கரை போட்டு பெரட்டி அதை எண்ணெயில போட்டுக்கிறாங்க. இப்ப மீன் மேக்கரை நல்லா அரைச்சி போட்டுதான் நல்லா இருந்திருக்கும். ஐயோ நிதிமேரி மீன் மேக்கர் திங்க கூடாதான். செய்முறை நீனும் பாக்கல. அவர் வந்து ஜிம்முக்கு போறாரு, அதனால அவருக்கு புரோட்டீன். வாரத்துல 3 நாள் இப்ப நான் எது சொன்னேன்? சோயா தான் சொன்னேன். சோயா பீன்ஸ் மணி 1000 வருஷம் வாழ போறோம். சோயா சங்ஸ் 3 நாள் எடுத்துக்கலாம், வாரத்துல 3. ஏதோ புசு புசுன்னு உள்ள பூந்துற போதுரா, புசு புசுன்னு பாம்பு தவறும். சரி பாரு நான் போய் சித்தப்பா பாய், நான் போய் தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். வீடியோ எடுத்துக்கிட்டே போயிடாத அப்புறம். கைஸ், இந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சபையெல்லாம் கிளச்சிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஆக்சுவலி வந்து இப்போ தான் அந்த மணி எல்லாம் இப்போ தான் வந்து காலேஜ் லீவ் விட்டு ஓணம் லீவுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அன்றைக்கி ஓணமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம்ட்டு எல்லாம் பேசிட்டு அப்படியே போயிட்டோம். கேஸ், அவர் வந்து மஞ்சள் செடி முளைச்சிருந்துச்சு பார்த்தீங்களா? நாங்கள் முன்ன ஒரு 2-3 மாதம் முன்னாடி மஞ்சள்லாம் ஊனி இருந்தோம்ல, அந்த மஞ்சள் வந்து முளைச்சிக்கிச்சு. இப்போ அதுக்கு வந்து சைடில் இருக்கிற வீடிங்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டுக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபெர்டிலைசர்லாம் போடணும். அப்புறம் வீட்லேயே நம்ம மோஸ்ட்லி அந்த வேலையாக தான் இருக்க எல்லாத்துக்கும். அவர் வந்து இன்றைக்கி ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில். பார்ப்போம் கைஸ். அப்புறம் வந்து என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. மறக்காமல் அடுத்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டே பை டே இம்ப்ரூவ் பண்ணி முடியும், vlogging இருக்கும் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக என்னென்ன டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.